ஜாலி மூட். ஒரு வெப்பமான கோடை நாளில் காட்டில் எல்லா விலங்குகளும் தாகத்தால் அவதிப்பட்டன. நீண்ட நாட்களாக மழை பெய்யவில்லை. ஆறு, குளம், கிணறு எல்லாம் வற்றி போனது. அப்போது ஒரு சிங்கம் தன் குகையில் இருந்து வெளியே வந்து தண்ணீர் தேடி அலைந்தது. அதன் தாகம் எவ்வளவு அதிகமோ அதை விட அதன் கோபம் அதிகமாக இருந்தது. அதே நேரத்தில் ஒரு பன்றியும் தாகத்தால் வாடி அதே வழியில் வந்தது. தூரத்தில் ஒரு சிறிய ஆற்றில் தண்ணீர் சற்று மிச்சமாயிருப்பதை இருவரும் கண்டனர். அந்த தண்ணீர் எனக்குத்தான், நான் தான் காட்டு ராஜா என்று சிங்கம் கர்ஜித்தது. பன்றி மூக்கை மேலே தூக்கி, என்ன ராஜா, நான் தானே முதலில் பார்த்தேன், எனக்குத்தான் தண்ணீர் வேண்டும் என்றது. அவர்கள் இருவரும் வாக்குவாதம் செய்து கொண்டு ஒருவரை ஒருவர் தள்ளிக்கொண்டு சண்டையிட ஆரம்பித்தனர். மொத்த காடும் அந்த சண்டை சத்தத்தால் அதிர்ந்தது. சண்டையில் சோர்வடைந்து மூச்சு திணறிய இருவரும் திடீரென்று மேலே பார்த்தனர். வானத்தில் சில கழுகுகள் வட்டமிட்டு பறந்து கொண்டிருந்தன. அவற்றின் கண்களில் வேட்டை தீட்சை. அவை சொல்லுவது போல் தோன்றியது, இன்னும் சில நிமிடங்கள் சண்டை போடட்டும், பிறகு இருவரும் நமக்குத்தான் உணவு என்று யோசித்தன. அதை பார்த்து சிங்கமும் பன்றியும் திடீரென்று நின்று விட்டன. இருவருக்கும் ஒரு எண்ணம் தோன்றியது, நாம் இருவரும் சண்டையிட்டால் நமக்கே ஆபத்து. சிங்கம் மெதுவாக சொன்னது, நான் தாகத்தால் கோபத்தில் நடந்து கொண்டேன், மன்னித்து விடு நண்பா என்று. பன்றியும் தலை குனிந்தது, நான் பிடிவாதமாக நடந்து கொண்டேன், வாங்க ராஜா, நாம் இருவரும் சேர்ந்து தண்ணீர் குடிப்போம் என்றது. அப்படியே இருவரும் அருகருகே நின்று தண்ணீரை குடித்தனர். குளிர்ந்த தண்ணீர் தொண்டைக்குள் சென்ற போது இருவர் மனதிலும் அமைதியை உணர்ந்தனர். அந்த நாளுக்கு பிறகு அந்த சிங்கமும் பன்றியும் நல்ல நண்பர்களாகிவிட்டனர். தண்ணீரை யாரும் தகராறாக நினைக்காமல் பிற விலங்குகளுக்கும் ஒன்றிணைந்து பகிர்ந்து குடிக்க வேண்டும். இந்த கதையின் நீதி புரிந்துணர்வும் ஒற்றுமையும் தான் உண்மையான வலிமை. சண்டை தீர்வு அல்ல, சமாதானம் தான் நம் பலம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.